அண்ணே தெரியும்னே, நீ யாரு, என்ன பண்ணுவ, எப்படி பண்ணுவ எல்லாம் தெரியுனே. திவ்யா மேல லவ் வர மாதிரி எல்லாம் காட்டுனாங்களா, அதெல்லாம் உண்மையா? வைல்டு கார்டுக்குலாம் லக்கு மேடம். ஆக்சுவலா நான் நாட் ஓன்லி திவ்யா, வந்த 4 பேருக்குமே ஈஸியா வந்துட்டாங்க. பொதுவா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறவங்க எல்லாருமே வந்து வெளியில பிஆர் வச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீம் வச்சுட்டு போவாங்க. நீங்க அப்படியேதான் வச்சுட்டு போனீங்களா டீம்? ஜெயிக்கிற குதிரை திவாகரனே, அது மேல ஏறி சவாரி பண்ணற நினைக்கிறது காண, அது வந்து ஒரிஜினலா வரவே வராது மேடம். ஏன்னா உண்மை, நீதி, நேர்மை, சத்தியம் தான் ஜெயிக்கும். மத்தவங்க வந்து உங்களை திட்டுறாங்க இல்லையா? யாருமே திட்டவே இல்ல, சண்டை நடந்தது. அது வந்து 2 டைம் பேச போனேன், அவர் என்கிட்ட பேசவே இல்லை, அதுக்காக நான் இவரை நாமினேஷன் பண்ண போறேன். இதெல்லாம் ஒரு காரணமாடா நாமினேஷன்? பாருக்கு ரெட் கார்டு கொடுத்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை பார்த்த ஆக்சுவலா சாண்ட்ரா பிரச்சனைக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்களே கூப்பிட்டே சொல்லிட்டாங்க. திவ்யா வந்து டைட்டில் வின்னரா வந்திருந்தாங்க. சோ வைல்ட் கார்டுல வந்து டைட்டில் வின்னரா வந்திருக்காங்க. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வைல்டு கார்டுக்குலாம் லக்கு மேடம். ஆக்சுவலா நான் நாட் ஓன்லி திவ்யா, வந்த 4 பேருக்குமே ஈஸியா வந்துட்டாங்க. நீ பார்த்த நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வர தண்ணி இல்லாம இருந்தோம். ஆமா, டாய்லெட்டுக்கு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணதுனா நீங்க எப்படின்னு பாத்துக்காங்க. ஆஹா, சோ அந்த லெவல் எல்லாரும் கஷ்டப்பட்டோம். குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டமான டாஸ்க். 2வது வாரம் வந்து மாஸ்க் டாஸ்க், அதுல எல்லாம் ஓடி எடுத்தோம் மேடம். நீங்களே பாத்துருப்பீங்க. எத்தனையோ பேருக்கு கை கால் ஸ்ப்ரெயின் ஆச்சு, எத்தனையோ பேருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி தலை டாஸ்க்கும் டஃபா இருந்துச்சு. தலை டாஸ்க் எல்லாம் தண்ணி எடுக்கிறத கொலா சண்டை, கிமிக்கும் பார்வதிக்கும் செம்ம சண்டை. அப்ப வந்து பார்வதிக்கு ஏதோ லேசா கீரல் விழுந்துருச்சுன்னு அழுக, கொஞ்சம் அழுகல்ல. என்கிட்ட வந்து அண்ணே இப்படி வழிட்டாங்க, அவ்வளவு அழுக பார்வதிக்கு. அந்த மாதிரி ரொம்ப டாஸ்க். 6வது வாரத்துக்கு அப்புறம் தான் டாஸ்க் ஈஸி மேடம். நான் இருக்கிற வரைக்கும் தான் கஷ்டமான டாஸ்க். அதுக்கப்புறம் வந்து 3வது வாரம் வந்து பாத்தீங்கன்னா கியூசி டாஸ்க். கியூசி டாஸ்க்ல ஆக்சுவலா என்னையும் அவங்க ஈஸி நினைச்சு எங்களை கியூசி ஆக்கிட்டாங்க. நானும் சரி ஈஸியான வேலைன்னா உள்ள போனா தான் தெரியுது, எனக்கு தள்ள வழியே வந்துருச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எல்லாருக்கும் பஞ்சாயத்து தீக்கிறதுக்குள்ள. ஸோ அதுவும் டஃப்பான டாஸ்க். ஜூஸ் டாஸ்க்லயுமே ஓடி போய் பாட்டுலாம் அள்ளி அதுலயுமே அடிச்சுக்கிட்டானுங்க. அதுவும் கஷ்டமான டாஸ்க். 4வது வாரம் ஹோட்டல், தூங்கவே கூடாது. 4வது வாரம் ஆமா எல்லாமே நாங்க இதெல்லாம் செய்யாம அவங்க ஈஸியா வந்துட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? உண்மைதான் மேடம், குச்சமே இல்ல. ஆரம்பத்துல கஷ்டப்படும். அதுக்கப்புறம் அவங்க வந்ததெல்லாம் வந்து ஸ்கூல் டாஸ்க்லாம் எனக்கு இருந்தா எவ்வளவு கலக்கி இருப்பேன். ஓகேங்களா? சோ அதெல்லாம் வந்து செம்மையான டாஸ்க். ஸ்கூல் டாஸ்க். அப்புறம் வேற என்ன டாஸ்க் வச்சாங்க? தர்பீஸ் ஜமீன்தார் டாஸ்க் வச்சாங்க. அது ஈஸி தானே மேடம், நீங்களே பாத்தீங்களா? அதெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடியது. இந்த ஸ்கூல் டாஸ்க், இந்த டாஸ்க், கார் டாஸ்க்குமே அவங்க பொறுமையா தான் சோதிச்சிருக்காங்க. ரொம்ப பிசிக்கலா கிடையாது. உள்ளுக்குள்ள உட்காந்து ஒவ்வொரு ஆளா அவுட் ஆகுறது. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பா தெரியல. நாங்க இருக்கிற பார்வதி அப்படி பண்ணது சரியா மேடம்? ஆக்சுவலா அந்த இஷ்யூஸ் வந்து நாங்க பேசக்கூடாது மேடம். எங்களுக்கு உள்ள ஹையர் அஃபீஷியல்ஸ், ஆமா நாங்க அதை பத்தி பேசக்கூடாது இல்லையா? அந்த டைம் நாங்க இல்ல, நீங்க இல்ல. ஆமா. சோ அதனால அந்த விஷயத்தை பத்தி நாங்க மத்த யாருக்குமே அதை பேச ரைட்ஸ் இல்ல மேடம். ஓகே. திவ்யா மேல லவ் வர மாதிரி எல்லாம் காட்டுனாங்களா, அதெல்லாம் உண்மையா? லவ் இல்ல மேடம், ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 15 days வர்றப்ப ஆக்சுவலா அவங்க வர்றப்பயே பயங்கரமா வந்தாங்க. வைல்டு கார்டுல வந்தவங்களே சொல்லிட்டாங்க மேடம், சாண்ட்ராக்கா கூப்பிட்டு, ஐயா எல்லாருமே தான் அடிச்சாங்க. வைல்ட் கார்டுல வந்த உடனே டக்குன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. ஆனா மனசாட்சி இது இல்லாம சாண்ட்ராக்கா, ஆக்சுவலா சாண்ட்ரா பிரச்சனைக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். டாஸ்க்குக்காக ஆக்சுவலா அது அவங்களே கூப்பிட்டே சொல்லிட்டாங்க. சாண்ட்ரா, டே நீ தான் நம்பர் 1ல ஓட்டுல இருக்க, இதை விட்டுறாத. ஏன்னா எவிக்ட் ஆக போறப்ப யாருன்னு கேட்டப்ப எல்லாரும் கனியக்காவை சொன்னாங்க. அந்த வாரம் கனி எவிக்டட்னே போட்டாங்க. ஓகேங்களா? இது திடீர்னு நடந்த ட்விஸ்ட். ஏன்னா எல்லா வட்டமும் ஓட்டுல நம்பர் 1 இருந்துட்டு கடைசி மேடம் லட்சமா ஓட்டு வாங்கினவங்களை வந்து உங்களுக்கு டக்குன்னு எவிக்ட் ஆக முடியாது. எனிவே நான் அதை ஏத்துக்கிறேன். அதனால யாரையும் நான் தப்பா நினைக்கல. வந்த உடனே என்ன பண்றாங்க, திவ்யாவும் கண்டிப்பா பாத்துருக்கோம், ஒண்ணு விடாம எல்லாமே பாது வந்திருக்கும். பட் அவங்க இருந்தாலும் அதோட நேச்சர் தானே. வந்த உடனே என்ன பண்ணுச்சு, ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல என்னை வெளியே படுக்கப்பட்டதுல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆளும் சொன்னாங்க. திவ்யா வந்து என்னைய வெளியே படுக்கப்பட்டுச்சு, என்னடா இது அப்படின்ட்டு. 2வது என்னமோல பண்ணுச்சு, நாமினேஷன்ல குத்தணும். அப்ப எல்லாரும் ஒவ்வொரு ஆளா சொன்னாங்க. டக்குனு ஏம்பர் சொல்லிவிட்டா. காரணம், நான் 2 டைம் பேச போனேன், அவர் என்கிட்ட பேசவே இல்லை, அதுக்காக நான் இவரை நாமினேஷன்ல போறேன்னு போட்டுச்சு. இதெல்லாம் ஒரு காரணமாடா நாமினேஷன் இருந்துச்சு. சரி ஓகே. அவங்க மேல எப்படி அப்புறம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை? அதான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பார்த்துட்டு வந்திருப்பாங்க. திவ்யாவுக்கு தெரியாமையா மேடம் இருக்கும்? மேடம் நம்ம பிக் பாஸ்ல நுழைஞ்சோடனே நீங்களே எழுதாத மீடியாவா?
பிக் பாஸ் வாட்டர்மெலன் ஸ்டார் என்ட்ரி அப்படின்ட்டு எல்லா சேனலும் எனக்கு தெரிஞ்சு டைட்டில் உடனே போட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களே. கூல் சுரேஷ் அண்ணா எல்லாரையும் திட்டி தான் பார்க்கணும். அவர் ஒரு பட ப்ரொமோஷன்ல தூக்கி காட்டுறாரு. இன்னைக்கு உள்ள நிலைமையில இவன் தான் பிக் பாஸ் டைட்டில் உடனே தூக்கி காட்டுறாரு. அவர் என்ன சொல்றாரு, எங்க தெருல ஏரியா பசங்க ஒவ்வொருத்தன்டா கூப்பிட்டு கேட்டேன், ஏய் உங்க ஓட்டு யாருக்குடா, இவனை தான் சொல்றாங்க எல்லாரும். நான் கூட இவனை என்னமோ நினைச்சேன், இன்னைக்கு இவனோட சம்பளம் லட்சத்துல போயிருச்சு. அவர் சொன்ன எல்லாத்தையும் கேட்டேன், இவன் லட்சத்துல போயிருச்சு. அத்தனைக்கு நான் கூல் சுரேஷ் அண்ணாவை பார்த்ததும் கிடையாது. அந்த ஏரியா பசங்க கிட்ட ஏன்டா உங்களுக்கு இவனை பிடிக்குதுன்னு கேட்டான். அண்ணே நாங்களே நார்மலா வருவோம்னே, பக்கத்துல ஒரு தண்ணி தொட்டி இருந்துச்சுன்னா ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுவோம், எங்களுக்கு ஏற்ற ஒரு என்ஜாய்மெண்டா. 2K கிட்ஸ் அதிகமா இன்ஸ்டாவிலேயே வந்து அதிகம் கலக்கினது பிக் பாஸ் இப்போ போன கண்டஸ்டன்ட்ல எல்லாத்தையும் நான் தான் மேடம் டாப்பு. உங்களுக்கே அது தெரியும், தெரியாதது கிடையாது. ஸோ வந்து அப்படி நம்ம வைரலா இருக்கும். இது எல்லாமே திவ்யாவுக்கு தெரிஞ்சிருந்து வந்து, ஆனா திவ்யா கிட்ட எதுவுமே சொல்லிக்கலாம் உங்களுக்கு ஓட்ஸ் இருக்கு. நான் கேட்டேன், நான் அதெல்லாம் பார்க்காமலாம் வந்திருக்காது, எல்லாமே பார்த்து ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கோம். ஸோ வந்த உடனே நம்மளை வெளியில போட்டாங்க. அப்பா வியானாட சொல்றேன், என்ன வியானா அந்த பொண்ணு பேசலான்னு அந்த பொண்ணுகிட்ட பேசலான்னு பார்த்தா அப்படி இருக்கே அண்ணே, ரகடா இருக்குனே, வேணாம்னே, நீ எங்க கிட்ட பேசுற மாதிரிலாம் திவ்யா எல்லாம் பேசாதீங்க, பேசல. அப்புறம் எப்படி மிங்கிள் ஆனோம் தெரியல மேடம். அப்புறம் அவங்களாவும் கூப்பிட்டு நல்லா பேசினாங்க, நீங்களே பாருங்க. அந்த வந்து ஒரு 2 வீக்ஸ் இருக்கும்ல, அவங்களே எனக்கு ஒரு பேர் வச்சாங்க, வாட்டர்மெலன் ஸ்டாரோ வாட்டர்ஸ்ன்னு சுருக்குனாங்க. அவங்களா நல்லா கூப்பிட்டு நல்லா பேசினாங்க. எனக்கும் அப்புறம் என்ன தெரியல, நல்லா ஒரு அட்ராக்ஷன் ஆச்சு. அப்புறம் நான் எவிக்ட் ஆயிட்டு திருப்பி உள்ள போறப்ப நாங்க பேசின எல்லா நிகழ்வுகளும் அவங்க மறக்கவே இல்லை மேடம், ஞாபகம் வச்சிருந்தாங்க. ஏன்னா வீட்டுல ஸ்ப்ளெண்டர் பைக்ல போறது, ஊர்ல என்னென்ன பண்ணீங்க, அது போக வர்றதுக்கு முன்னாடி கேமரால கேட்டே இருந்திருப்பாங்கல்ல, எனக்கு அவர் அமுச்சு வைங்க, நல்லா ரிலாக்ஸா இருக்கும், ஜாலியா இருக்கும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உள்ளுக்குள்ள போனோம். லாஸ்ட் 15 days பாரு இல்ல மேடம், இவங்க கிட்ட எப்படி நான் அட்ராக்ஷன் தெரியல. லவ் எல்லாம் கிடையாது, பட் ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஒரு நல்ல மத்த யார்ட்டையும் வராத ஒரு ஃபீல் இருந்துச்சு, ஒரு நல்ல அட்ராக்ஷன் இருந்துச்சு மேடம். ஓகே, பாருக்கு ரெட் கார்டு கொடுத்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? அத பார்த்த உடனே கஷ்டமா தான் மேடம் இருந்துச்சு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஏன்னா நான் இருந்திருந்தா அந்த விஷயம் நடந்திருக்காது. என் மேல உயிரா இருக்கும், நல்ல பிரியமா இருக்கும். நான் என் வீட்டை அனுப்பியே பாருங்க, அவ்வளவு அழுகுச்சு. அதெல்லாம் உண்மை மேடம். அழுகனால அவ்வளவு அழுக. அதுக்கு வந்து அவளை ரொம்ப பிடிக்கும். ரெட் கார்டு கொடுத்தப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, என்னடா அப்படி வாங்கிட்டாங்களே அப்படின்ட்டு. நம்ம இருந்திருந்தோம்னா அந்த ரெட் கார்டு இஷ்யூ போயிருக்காது. ஆக்சுவலா பாரு வந்து பிசிக்கலா யார்ட்டையும், இப்ப நான் இருந்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, வாய் பேசுமே தவிர யார்கிட்டையும் சண்டைக்கு போகாது. கடைசி நேரத்துல எப்படி என்ன ஸ்லிப் ஆச்சு என்னன்றது எனக்கு புரியல, போகாது அப்படி. நாங்க 2 பேருமே இருப்போம்ல, என்னையவே வெறி பார்த்தனால அண்ணே உட்காருங்க, 2 பேரும் மாத்தி டெம்டேஷன் பண்றப்ப இதாகும். ஒரு இந்த டாஸ்க், ஹோட்டல் டாஸ்க்லாம் நடந்தப்போ என்னை வேணும்னே ஸ்டிமுலேட் பண்ணாங்க, நீ ஆம்பளையா இருந்தா வெளியில வந்து சண்டை போட்டு பாரலாம் கூப்பிட்டாங்க. எனக்கு அப்படியே கொதிச்சு நான் எழுந்திரிச்சிட்டேன். டக்கு நானே இழுக்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாரு, அப்படியே வேற மாதிரி மாறிடும், இதை நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். அதே மாதிரி அதை தூண்டுறப்ப நான் போவோம். ஸோ ஒரு ஆள் வந்து கரெக்டா ஒரு கோஆர்டினேஷன். மேடம் வெளியில வந்து அதிக ப்ரோமோ வாட்டர்மெலன் ஸ்டார் தான், லைவ் பிக் பாஸ் அதிகமாக பார்த்தது நம்மளதான். நம்ம வந்து எல்லாத்துலயும் டாப்பா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கவங்க குத்துறதெல்லாம் பாத்திருக்கீங்களா? ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாரதி பாகர். கடைசியில நான் வீட்டாகிற வாரம் கூட கடைசி 2 பேர் போட்டாங்க, 13 பாரு 14 நாடு. 2 பேரும் இருக்கிற கண்டஸ்டன்ட்லயுமே வேணும்னே. பாரு அண்ட் கம்ருதீன் அவங்க லவ்வ பத்தி பெருசா பேசினாங்க. சோ அதுக்கப்புறம் இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க லவ்வுக்கு நீங்க ஏதாவது பேசியிருக்கீங்களா? அவங்க கிட்ட ஏதாவது பிளஸ் பண்ணிருக்கீங்களா? அவங்களோட பர்சனல் மேடம், நான் அதுல எதுவும் தலையிட்டுக்கல. இல்ல விஷ் பண்ணிருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கு பாக்கும்போது. அதை பத்தி நான் பெருசா பேசிக்கல மேடம், நான் என்ன பத்தி மட்டும் பேசினேன். அவங்க பர்சனல் இல்லையா, நான் ரொம்ப போய் அதை டீட்டெயிலா பண்ண முடியாது. உள்ள இருக்கிறப்ப கம்ருதீனை வந்து பாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. முதல்ல ஆக்சுவலா பிடிக்காது. முதல்ல நாங்க 2 பேர் தான், நாங்க 2 பேர் சேர்ந்து தானே சண்டை போடுவோம். கம்ருதீன் வர்றப்பயோ இது பண்றப்பயோ எங்க 2 பேருக்குமே பிடிக்காது, திட்டிக்கிட்டு தான் இருந்தோம். ஒரு லெவலுக்கு மேல போறப்ப அவங்களே லைக் பண்ணிக்கிட்டாங்க, அது அவங்களோட ஓன் இது. ஸோ 2 பேருக்குமே ஒரு லைக் ஆயிட்டாங்க. நான் வெளியில வந்ததுக்கப்புறம் இன்னும் க்ளோஸ் ஆயிட்டாங்க, அவங்களோட ஓன் விஷ் மேடம். ஓகே, சோ பிக் பாஸ்ல எனக்குன்னு இருந்த பெரிய டவுட்ஸ், எனக்குன்னு இல்ல மக்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டாஸ்க் இது வந்து எதுவுமே ஸ்கிரிப்ட் கிடையாது மேடம், உள்ள நடக்கிற எல்லாமே டஃபா தான் இருக்கும், ரியல் தான். ஓகே, சோ இப்போ அதே மாதிரி இப்போ பிக் பாஸ்க்குள்ள போன ஒவ்வொருத்தர் இருக்காங்க இல்லைங்களா, ஒவ்வொருத்தரோட பேர் நான் சொல்றேன், அவங்களா நீங்க வந்து பேசணும், சரியா? நான் கேட்கறதுக்கு அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொன்னா எப்படி இருக்கும், அதுதான் கேள்வி ஒண்ணுதான், பட் பதில் வந்து நீங்க ஒவ்வொருத்தர் மாதிரியும் சொல்லணும், ஓகேவா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் கானா வினோத்துக்கும் இருந்த பாண்டிங் எப்படி இருந்தது? இப்ப திரும்ப கான்டாக்ட் ஆக்சுவலா அது வந்து ஒரிஜினல் கிடையாது மேடம். ஆக்சுவலா அவங்க நிறைய காமிச்சிட்டாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலா ஒரு சுத்தமா, ஏன்னா ஒரு லிமிட் இருக்கு, லிமிட்டை தாண்டி ஓவரா பேசுவோம். அப்படி நம்ம வந்து சினிமா துறையில ஹீரோ ஆகணும் அப்படின்னு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு பல முகங்கள் இருக்கு, ரொமான்ஸா இருக்கட்டும், இதா இருக்கட்டும். நம்ம ஒரு வேற சேனல்ல வந்து டிராவல் பண்ண ட்ரை பண்றோம். அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு
வேற மாதிரி நம்மளை வந்து பொறாமப்பட்டு ரொம்ப அமுக்க ட்ரை பண்ணாரு. பட் அது அவங்களால யாருனாலும் முடியாது மேடம். எனக்கு ஒவ்வொரு டைம் ஒரு ஸ்ட்ரகிள் வரும், நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ இருந்து நான் அதை ஃபேஸ் பண்ணலை. ஒவ்வொரு டைம் வரப்ப இன்டர்வியூ ஒன்று வரப்ப நம்மளை ஸ்ட்ரகிள் பண்ண நிறைய பேர் வந்தாங்க. அவங்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க. அந்த நேரம் நம்ம ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணவங்களை தூக்கி கொண்டாடுற மாதிரி தெரியும். பட் அதுக்கப்புறம் அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. எவன் ஒருத்தன் அவனுக்கு நீ இண்டிவிஜுவலாக திறமனால வரணும், அவங்க மட்டும் தான் அடுத்த லெவல் முன்னேறி போவாங்க. நீங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல பாருங்க, யாராவது பெர்ஃபார்மன்ஸ் போடுறப்ப நான் யார் பின்னாடி போய் நான் நிக்க மாட்டேன், ஏன் பின்னாடி தான் எல்லாரும் வந்து நிப்பாங்க. அதை நல்லா நோட் பண்ணுங்க. வியானாவே சொன்னாங்கல்ல, ஜெயிக்கிற குதிரை மேல ஏறி சவாரி பண்ற குதிரை யாருன்னா ஜெயிக்கிற குதிரை திவாகரனே. அது மேல ஏறி சவாரி பண்ற நினைக்கிறதுக்கான அது வந்து ஒரிஜினலா வரவே வராது மேடம். ஏன்னா உண்மை, நீதி, நேர்மை, சத்தியம் தான் ஜெயிக்கும். ஓகேங்களா? நான்லாம் பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளு. யாருக்கும் அதனாலதான் மக்கள் இன்ன வரையும் நம்பளிக்கிட்டு இருக்காங்க. ஹேட்டர்ன்றது 20% மேடம். நான் வந்ததே வந்து பாசிட்டிவ் பப்ளிசிட்டி. டாக்டரா இருந்தோம், எந்த சப்போர்ட் இல்லாம யாரையுமே டிபெண்ட் பண்ணல பாருங்க. சரி, உங்க ஹேட்டர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க, உங்க ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் வளர்ச்சி அடைய ஹேட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக் உள்ளே growth ஆவாங்க மேடம். பெரிய பெரிய நடிகர்களுக்கு வராத ஹேட்டர்ஸ் கிடையாது. இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்க்கே ஹேட்டர்ஸ் ஒரு குரூப் இருக்குதான் செய்யும். பெரிய உச்சத்துல இருக்க ஸ்டார்க்கு அதெல்லாம் இயற்கை. மனிதர்கள் வந்து பலவதான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்திருக்கனால நான் ரொம்ப போல்டா, நம்மளுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்கு. பிக் பாஸ்ல நீங்க பாருங்க, நான் பாடிக்கிட்டு இருப்பேன், பின்னாடி நின்று கிண்டல் பண்ணிருப்பாங்க. என்னோட இண்டிவிஜுவாலிட்டி தான் அந்த இடத்துல ஜெயிச்சிருக்குமே தவிர நான் யார் பின்னாடி டிபெண்ட் பண்ணி இருந்து எந்த எதுவுமே ஜெயிக்கல. ஸ்விம்மிங் பூல் எல்லாம் நான் சும்மா உட்காந்து ஒரு ஸ்டெப் போட்டேன். என் கூட நின்று நான் போடுறத பார்த்து கமலின் போடும் அப்படி. அது பயங்கர வைரல். அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு மேடம், ஒவ்வொரு பிக் பாஸ்ல ஒன்று ஃபேமஸ், அந்த நடிப்பு அரக்கன். சின்ன வாண்டுல இருந்து பெரிய ஆட்கள் முதற்கொண்டு இதை தான் ரொம்ப விரும்புறாங்க மேடம். அதுவும் நடிப்பு அரக்கன்னு சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் பிபிடின்னு ஃபுல்லா சொல்லுங்க. பயங்கரமான ரீச் மேடம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வந்து திருச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட சூப்பர்னு பேசுறாங்க. இந்த கோர்ஸோட பிராண்ட் அம்பாசிடர் ஒருத்தர் இருக்காரு, நடிப்பு அரக்கன். நீங்க தந்தியில அதெல்லாம் கூட நியூஸ்ல பாத்துருப்பீங்க. +2 முடிச்சுட்டு என்ன படிக்கலாம்னு எவ்வளவு நல்ல விஷயங்களுக்குலாம் இது யூஸ் ஆகுன்னு பாருங்க. +2 முடிச்சுட்டு என்ன படிக்கலாம்னு உடனே வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் உடனே பயங்கரமான கைதட்டு. அது தந்தியில வந்துருச்சு மேடம். நானே நியூஸ் சேனல்ஸ்ல வந்து தான் பார்த்தேன். எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பாருங்க நம்ம பண்ற விஷயத்துல. சோ நம்மளுக்கு நீ இண்டிவிஜுவல் ட்ரெண்ட், நான் தனியா ட்ரெண்ட் ஆனேன் மேடம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து ஒரு நம்மளை அவமானப்படுத்தி பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைச்சவங்க வந்து நெல்லுக்கு பாயிறப்ப புல்லுக்கும் பாயின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? சோ ஒரிஜினல் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி நம்ம அதுல நெல்லுக்கு பாயிறப்ப புல்லுக்கும் பாயிற மாதிரி இருக்கும். பட் ஆனா அந்த கலைகளை வந்து பிடிங்கி எரிஞ்சிருவாங்க. ஒரிஜினாலிட்டியா வந்தவங்க தான் போயிட்டே இருக்கும். நான் போய் யாரும் பாட்டு பாடுறப்பயோ யாரும் டான்ஸ் ஆடுறப்ப பின்னாடி இருந்து வம்பளுக்கல. எனக்குன்னு இண்டிவிஜுவலிட்டி இருக்கும். நானும் திவ்யாவும் சண்டை போட்டோம்னா 2 பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பிடிச்சி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டோம். நீங்க அதை பாத்துருப்பீங்க. அதுல நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் பாத்தீங்களா கான்வர்சேஷன்ல. அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் தவிர யாரையும் போய் வலுக்காட்ட. அரோரா கூட வீடியோ போடுறப்ப கூட அரோரா பர்மிஷன் வாங்கி தான் பண்ணுவோம் மேடம். நேரா போயிடும் அரோராட்ட, பாட்டு கண்டென்ட் பண்ணணும், அந்த பாட்டு இருக்கு, நான் பாடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணோம்னே அவங்க இப்படி இஷ்டப்பட்டு வருவாங்க. அதுக்காக ஒருத்தவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள பத்தி தப்பா பேசி இங்கிட்ட இழுத்து நான் பண்ணதே கிடையாது மேடம். ஓகே ஓகே. சோ இப்போ நான் அந்த நேம் சொல்றேன், அது அவங்கள பத்தி நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விக்கல்ஸ் விக்ரம், அவர் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாரு? அது தெரியல மேடம். அவருக்குன்னு ஒண்ணு என்ன ஐடியா இருக்கு இல்ல, அத நீங்க அவரை பாத்திருப்பீங்கல்ல, சோ எதுக்காக இருந்திருக்கும்? எல்லாருமே அவங்கள ப்ரோமோட் பண்ணிக்கிறதான மேடம் வர்றாங்க. இப்ப நான் இருக்கேன்னா நடிப்பு வர்றக்க நான் ஒரு பெரிய ஆக்டர்னு காமிச்சுக்கிறது வர்றேன். அவர் வந்து அது மாதிரி அவரோட எய்ம் அவர் வந்து விளம்பரப்படுத்தணும், அவரோட யூடியூப் சேனலை டெவலப் பண்ணணும். அந்த மாதிரி அவரோட எண்ணம் வந்து அதுதான். சார், அவர் ஏதாவது ரெகுலரா பேசுற மாதிரி ஒரு 2 வார்த்தை பேசி காட்டுங்க. அவரை மாதிரியா? அவர் என்ன அடிக்கடிக்கு ஏதாவது எமோஷனலா பேசுவாரா, இல்ல சண்டை போடுவாரு? I am comfort for crying. I am comfortable for crying. ஓகே. அடிக்கடி அழுவானா தான் கிண்டல் பண்ணுவேன். டேய், வெங்காயத்தை ஒளிச்சு வச்சதுக்கலாமாடா அழுக வரும், ஓவரா பண்றடா. ஒரு லெவலுக்கு மேல ஏன்டே சொன்னேன், அண்ணே ஒருவேளை நான் இதுக்காகவே நான் நடிக்கிறணும் அப்படின்ற மாதிரி. அவரே இன்டர்வியூல சொன்னாரு, வேற என்ன பண்றது, அந்த வீட்டுல நடிச்சுதான் ஆகணும் அப்படின்னாங்க. அது மாதிரி அடிக்கடி அழுகிறது எனக்கு ஒரு நடிப்பா தான் தெரிஞ்சு. அது ஒரு மாதிரி ஜாலியா இந்த மாதிரி ஒரு மேனரிசம்ல இருக்கும். பாத்திருக்கீங்களா? அது மாதிரி ஒரு சைல்டிஷா குழந்தை மாதிரி இருக்கும். ஓகே. வியானாவோட பேச்சு வெளியிலே பயங்கரமா வைரலா போச்சு. நானே உள்ளுக்குள்ள கேட்டேன். வியானா வந்து சபரி 2 பேரையும் சேர்த்து வச்சு ஓட்டேன், சபரி வியானா அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்லாங்ல அவங்க எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி 2 அதான் சொன்னேன், சபரி அப்படின்னுவாங்க. அப்புறம் இல்ல ஒரு மாதிரி கொஞ்சம் பேசுவாங்களே, அப்படி பேசி காட்டுங்களா? ஆனா நான் வரா நான் சுட்டு தரா வரா அப்படி பேசுவாங்க. ஓகே. அவங்களே தமிழ் வந்து ஒரு மாதிரி ஸ்லாங்ல பேசுவாங்க. ஓகே. பார்வதி அண்ணே தெரியும்னே, நீ யாரு, என்ன பண்ணுவ,
எப்படி பண்ணுவ எல்லாம் தெரியுனே, எனக்கு வச்ச முட்டையை நீ எடுத்து சாப்பிட்டேல, இருக்கட்டுனே அண்ணே நீ யாரு, நீ எவ்வளவு பெரிய ஆளு அப்படி. இன்னொன்னு என்னமோ ஒரு டயலாக் சொல்லணும், நீ பெரிய உலக சைஸ் 9 ரூபா நோட்டுன்னு எனக்கு தெரியுன்னு. இது எல்லாரையுமே சொல்லுவோம் அந்த மாதிரி, ஒரு மாதிரி மதுரை ஸ்லாங்ல. ஓகே. கமருதீன். கம்புருதினா அவர் அண்ணியனாச்சே, திடீர்னு அண்ணா அண்ணா அப்படியாண்ணா சரிங்கண்ணா நம்ம பண்ணிடுவோம்ண்ணா அப்படின்னாரு. டக்குன்னு மதியானம் தான் சண்டை விடுவோம். அப்படி திருப்பி வந்தால, சாரிண்ணா நான் அது வேணும்னு பண்ணவே இல்லை சார் அப்படின்னா. அப்புறம் ஈவினிங் இந்த மாதிரி ஒரு அண்ணா சார் நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை, முதல்ல சாருமா அப்புறம் அண்ணன், நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன், நான் அதெல்லாம் நல்ல பையன், உங்க கூட அப்படி பண்ணவே இல்லை. சொன்னா தெரியாதா அப்படின்னா. அப்புறம் திருப்பி அண்ணா இல்லைண்ணா நான் அது ஏதோ இதார்த்தமா இது பண்ணிட்டேன் சாரி அப்படின்னாரு. அதான் அண்ணி என்ன சொல்லிட்டீங்களோ. ஓகே. அப்புறம் எஃப்ஜே. எஃப்ஜேவா, எஃப்ஜே வந்து என்ன பண்ணா அப்படின்னு வருவாரு. வந்துட்டு அண்ணா சும்மா இருந்தா ஏன்னா அப்படி பண்ணிட்டு இருக்க, நான் வெட்டிடுவேன் தெரியுமா அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் டே அது பயங்கர வைரல் ஆச்சு. ஆமா. ஓகே. கானா வினோத் மேடம். கானா வினோத் அவர் அடிக்கடி புளிப்பே அப்படின்னுவாரு. ஓகே. இவங்க அரோரா. என்னடா செல்ல குட்டி சாப்பிட்டியாடா தங்கம் எப்படிடா இருக்க அப்படின்வாங்க. அப்படி பேசுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்லாங். ஆமா. ஓகே. கனி. லவ் யூ பிக் பாஸ், ஐ லவ் யூ பிக் பாஸ், லவ் யூ so much பிக் பாஸ், மிஸ் யூ பிக் பாஸ் அப்படின்வாங்க. ஓகே. அப்சரா. அவங்க கேரக்டர் எப்படி, அவங்களோட எப்படி பாண்டிங் இருந்தது? கேரக்டர் நல்ல பாண்ட், நல்ல பாண்ட். அப்சரா வந்து ரொம்ப தங்கம் மேடம், யார்ட்டையுமே பேசாது, அமைதியா இருக்கும். அவங்க ஹேர் ஒரிஜினல் ஹேர், அவ்வளவு பெரிய ஹேர். ஆமா சரியான ஹேர் மேடம். ஆமா நல்ல ஹேர், ஒரிஜினல் ஹேர், நல்ல மேனரிசம். ஒரு தடவை எப்பயோ விளையாட்டா நல்ல பெர்ஃப்யூம் போட்டிருந்தாங்க அப்சரா. நல்ல இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் எடுத்து வெளியில தப்பு தப்பா நிறைய பேர், வேற யாருக்கும் உள்ளுக்குள்ள பசங்க பொண்ணுங்கன்ற பாகுபாடு இருக்காது மேடம். பெர்ஃப்யூம் போட்டப்ப ஆகா நல்ல பெர்ஃப்யூம் போட்டிருக்கான்னு எப்பயோ ஒரு தடவை இதெல்லாம் எடுத்து கண்ட மினிக்கு இதை போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நீங்க ஷர்ட் போடாம டான்ஸ் பண்றது முன்னாடி வந்து பேசும்போது மத்தவங்க வந்து உங்களை திட்டுறாங்க இல்லையா? யாருமே திட்டவே இல்ல, சண்டை நடந்தது. அது வந்து வேற எதுக்காக மேடம், அந்த ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப பிக் பாஸ் கூப்பிட்டு இருந்தாரு. அந்த ரீல்ஸ் வந்து 30 செகண்ட் தான் முடிய போகுது. அந்த 15 செகண்ட் முடிஞ்சு முடிய போற நேரம் பார்த்து வேணும்னே பிரவீன் வந்து கேமராவை மறைச்சு என்ன கீழே அப்படி தள்ளி விட்டாரு. தள்ளி விட்டுட்டு நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி விட்டா. அப்படி அதுலதான் ப்ராப்ளம் ஆச்சே தவிர உள்ள அதுக்கு தான் சார் கேட்டார்ல, விஜய் சேதுபதி சார் திவாகர் மட்டும் தான் ஷர்ட் இல்லாமா, சபரி போட்டுறப்ப உங்களுக்கு தெரியல, கமருதீன் போறப்ப தெரியல, விஜய் போறப்ப தெரியலன்னு கேட்டாரு பாருங்க. அப்ப எல்லாரும் நல்லா தானே சார் கேட்டாரு. அது எல்லாருமே அப்படிதான் மேடம் இருந்தாங்க. நம்ம என்ன ஒரு அதுவும் வெளியில வந்து பண்ணேன், வெளியில வந்து கேமராலாம் தீபாவளிக்கு என்ன வச்சு குளிக்கிறப்ப நீங்க பாத்தீங்களா? என்ன மேடம் இது கொடுமையா இருக்கு. ஒரு ரீல்ஸ் ஒரு ஆக்டிங்ல அது எந்த இன்டென்ஸோட பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? கேமரா முன்னாடி சின்சியரா பண்ணிக்கிட்டு இருக்கோம், கூட கலையரசன் நிக்கிறேன், அந்த இடத்துல வேற யாரும் கிடையாது. திருப்பி உடனே ஷர்ட் போட போறோம். பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள எனி டைம் சும்மாவே இருக்க முடியுமா மேடம்? நம்ம அங்க போட்ட ரீல்ஸ் தான் ப்ரொமோ கண்டென்ட் வந்துச்சு பாத்தீங்களா? அதுதான் பயங்கரமா வெடிச்சிருந்துச்சு. மக்களை பிக் பாஸ் ஆடியன்ஸ் வந்து எப்பயும் இருக்கிற ஆடியன்ஸோட இந்த வட்டம் ஆடியன்ஸ் கூடி இருக்கு மேடம். எல்லாரும் சீசன் 9 லைவ் வாட்சிங் அதிகமா இருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சரி, நீங்க போயிட்டு வந்து உங்களோட ஃபுல்லா பாத்தீங்களா உட்கார்ந்து? அப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? பாக்கல, நம்ம பயங்கரமான வைரல் கண்டென்ட்டா இருந்தோம் மேடம். வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த இதெல்லாம் தெரியுது. ஃபுல்லா ஷோவே நம்ம தான்ன்ற மாதிரி ஓவர்லாப் பண்ண மாதிரி தெரிஞ்சு. எல்லாரும் அதான் சொன்னாங்க, 24 மணி நேரம் நீங்க தான் வாட்சிங்ல, ப்ரொமோவில் நீங்க தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷோ 45 மினிட்ஸ்னா அதுல 30 மினிட்ஸ் நீங்க தான் ஃபுல்லா வர்றீங்கன்றாங்க. ஓகே. சோ எல்லாத்துலயும் இதெல்லாம் மக்கள் சொல்லிதான், நான்லாம் உட்காந்து பொறுமையாலாம் எதுவுமே பார்க்கல. ஃபுல்லா பார்க்கல. உங்க வீட்ல எப்படி சொன்னாங்க உங்க பேரண்ட்ஸ்? நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி சைடுல என்ன சொன்னாங்க? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுக்குள்ள ஏன்னா ஓட்ல நீ நல்லா இருந்த, டாப்ல இருந்த, எப்பயுமே ஃபர்ஸ்ட் அப்படிதான் வருவேன். சோ நீ அவ்வளவு சீக்கிரத்துல எவிட் ஆக மாட்டோம்னு தெரியாங்க. திடீர்னு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாளாவே நியூஸ் சரியில்லாம போயிட்டு இருந்தாங்க. எவிட் ஆகிற நேரம் ஃப்ரைடே. அதுக்கப்புறம் அவங்க 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி கன்ஃபர்மேஷன், சரி அதனால ஒண்ணும் இல்ல, இவ்வளவு நாள் இருந்துட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை மீட் பண்ணிருக்கீங்களா எப்பயாவது? அவர் ஏதாவது உங்கள்ட்ட பேசியிருக்காரா, ஏதாவது அட்வைஸ் கொடுத்திருக்காரா? அப்பவா இல்ல, நீங்க வெளியில வந்து அதெல்லாம் முடிஞ்சு வெளில வந்ததுக்கு அப்புறம் ஃபினாலே முடிஞ்சா அவங்களுக்கு 1000 வேலை இருக்கலாம் மேடம். அவ்வளவுதான், அப்படியே கிளம்பி. அதுக்கு அப்புறம் இன்னும் அவரை பார்க்கல. இப்போ வாய்ப்புகள்ன்றது நம்மளுக்கு வர்ற வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கணும் மேடம். ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாம் பெருசாலாம் கிடைக்காது. உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி, உன்னோட திறமையை பார்த்து வர்ற வாய்ப்புகள் வரும். அதனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிடைக்கும். நம்ம போய் யாரையும் தொந்தரவு பண்ணோம்
பார்த்து எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுங்கன்னு அந்த மாதிரிலாம் நான் யாரையும் கேட்க மாட்டேன். ஒரு சில பேர் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்களோட பாப்புலாரிட்டியில இன்னொருத்தவங்க வளரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் யாரையும் பார்த்ததே இல்லை மேடம். ஓகே, விஜய் சேது உங்களுக்கு கிஸ் பண்ணதுமே பெருசா நிறைய விஷயம் அதை பத்தி பேசியிருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா, விஜய்க்கு அப்புறம் வந்து ஆக்சுவலா எவ்வளவு பேர் கிஸ் பண்ணாரு. நான் என்ன கிஸ் பண்ணது பயங்கர வைரலா போச்சு. விஜய்க்கு அப்புறம் திவாகரை முத்தமிட்ட விஜய் சேதுபதி சார்னு போட்டு பயங்கர வைரல் ஆகி என்னோட இதுல கூட டிவி முன்னாடி அதான் வச்சிருந்தேன். ஆமா மேடம், அதுவும் பயங்கர வைரல் ஆச்சு. நம்ம வந்து பேசிக்காவே ஒரு சிலருக்கு வைரல் கண்டென்ட் மேடம். இவங்க என்ன பண்ணாலும் அதுதான் வளர்ச்சியோட உச்சகட்டம். ஒரு சிலர் என்ன பண்ணாலும் நியூஸ் ஆகும், நம்ம என்ன பண்ணாலுமே அது நியூஸா மாறிடுது. இதுதான் வளர்ச்சியோட உச்சகட்டம். ஸ்விம்மிங் ஃபுல்ல நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டே இவங்க சூப்பரா சொன்னாங்க. பிரியங்கா மேடம் உள்ள வந்த உடனே எவ்வளவோ பிக் பாஸ்ல ஆக்சுவலா எல்லா பசங்க அவங்க சொன்னது எனக்கு புரியல, வெளியில வந்ததான் பார்த்தாங்க. ஆக்சுவலா திஸ் இஸ் பிக் பாஸ் பட் வி எக்ஸ்பெக்ட் போட்டிருந்தாங்க. அதுல வந்து ஹிந்தில உள்ள பொண்ணுங்களாம் குளிக்கிற மாதிரி ஒவ்வொரு பிக் பாஸ்ல ஒண்ணு மாதிரி கடைசியில பட் வி எக்ஸ்பெக்ட் போட்டு என்ன போட்டாங்க பாருங்க. நம்ம ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறது, படுத்துக்கிட்ட ஒரு ஸ்டில் விட்ட பாருங்க. அதெல்லாம் செம்ம வைரல். வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்ப கொண்டும் நீங்க இன்ஸ்டாகிராம் பாருங்க, பிக் பாஸ்ல நான் இருந்த எபிசோடு தான் அதிகமா சுத்திக்கிட்டே இருக்கு பாருங்க. அது ரீல்ஸ்ல ஃபுல்லா ஓகேங்களா. இடையில நடந்த டாஸ்க்லாம் ஒண்ணுமே காணாம மேடம். அந்த ராஜா டாஸ்க், ஸ்விம்மிங் பூல் டாஸ்க், நானே அத்தான் என்னடா பிக் பாஸ் 100 நாள் நடந்தது, நம்ம பண்ணது மட்டும் தான் ரிப்பீட்டடா. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க, ஆக்சுவலா மீடியா பீப்புள்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, மத்தவங்க எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிட்டாங்க, பிக் பாஸ் முடிஞ்சு இன்னும் நீங்க தான் ட்ரெண்ட்ல இருக்கீங்க. அதாவது சொன்னவங்க வந்து இன்னொரு விஷயம் சொல்லுங்க. பொதுவா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறவங்க எல்லாருமே வந்து வெளியில பிஆர் வச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீம் வச்சுட்டு போவாங்க. நீங்க அப்படியேதான் வச்சுட்டு போனீங்களா டீம்? மேடம் உங்களுக்கே தெரியும் நான் போறப்ப என்னோட ஐடியவே ஹேக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஆமா, இன்ஸ்டா ஐடி ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அது ஹேக்கர்ஸ் இதெல்லாம் சகஜம் தானே. பெரிய பெரிய ஆட்களோட ஐடி. நீங்க உங்களுக்குன்னு பிஆர் டீம் வச்சுட்டு போனீங்களா? உங்களை என்னோட ஐடியில போஸ்ட் போட கூட ஆள் இல்ல. ஓ ஓகேங்களா. ஃபேஸ்புக்கில் நிறைய ஃபாலோவர்ஸ், அதுலேயும் நான் எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு என்ன நம்பர்ன்றது எனக்கே இது வரைக்கும் தெரியாது. ஓகேங்களா. ஏன்னா நான் டீமே வைக்கல. இதுதான் அங்கேயே நம்ம ஜெயிச்சிட்டோம். இருக்கிற எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் நம்ம ஒரு பெரிய ஜாம்பவான். ஆனால் இன்னும் உள்ளுக்குள்ள பொறாம தான் படுவாங்க. பட் நம்ம ஜாம்பவான்றது இதில் ப்ரூவ் பண்ணிட்டோம் மேடம். எல்லாத்துக்கும் திவ்யாவுக்கும் உங்களுக்கே தெரியும் சப்போர்ட் பண்ணி எவ்வளோ பேர் இருந்தாங்க, எல்லாருக்குமே ஆள் இருந்தாங்க. ஓகேங்களா. பார்வதிக்கு கூட எனக்கு இந்த நம்பருக்கு ஓட் போடுங்கன்னு போஸ்ட் போட ஆள் இருந்துச்சு. எனக்கு மக்கள் தான் பிஆர்ஓ, யங்ஸ்டர்ஸ் தான் பிஆர்ஓ. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டை பார்த்தேன், 1,70,000 80,000 ஓட்டு விழுந்திருக்கு. அதெல்லாம் யாருன்றீங்க? எல்லாம் ஆர்கானிக் ஓட்ஸ். என் ஐடியில இன்ஸ்டா ஐடி கிடையாது. ஓகேங்களா. திருப்பி ஓபன் பண்ண ஐடியுமே க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க மேடம். எனக்கு திருப்பி நான் ஃபினாலே முடிஞ்சுதான் ஐடி ஓபன் பண்ணேன். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்ஸ்டாவிலேயே நமக்கு காணாம போன மாதிரி ஆயிட்டோம். பட் ஆனா காணாம போகல, நம்மளோட ரிலீஸ் எல்லாம் சர்க்குலேட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அது ஒரு பக்கம். ஏன்னா பிக் பாஸ் போயிட்டோம்ல, அந்த மாசம் வந்து நம்ம எதுவும் ஐடி ஓபன் பண்ண முடியல. அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு ஐடியை போஸ்ட் போட கூட ஆள் கிடையாது. அம்மூட்டும் ஆர்கானிக் ஃபுட்ஸ். நான் அதை விரும்பவும் மாட்டேன். பட் நான் போற மாதிரி தெரிஞ்சு நிறைய பேர் எனக்கு அப்ரோச் பண்ணாங்க. நீங்க பே பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு பிஆர், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் அதை விரும்பவும் மாட்டேன் மேடம். காசு கொடுத்து அப்படி ஓட்டு போட வைக்கணும்னு நம்மளுக்கு தேவையே கிடையாது. இருக்கிற எல்லாருமே இப்ப சபரி வெக்கல்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி டீம் இருந்துச்சு. அது எல்லாமே ஈவன் சாண்ட்ரா பிரஜன் பிஆர் இல்லைன்னு சொல்றாங்க. சாண்ட்ரா அக்கா ஐடியில ஓட் போடுங்கன்னு சொல்லி போஸ்ட் போட்டுக்கிட்டே தான் போட்டாங்க அவங்க நம்பரை போட்டு. எனக்கு எதுவுமே கிடையாது. காரணம் நம்ம பெரிய வைரல் கண்டென்ட் மேடம். நம்ம போய் நின்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க நினைச்சு பாருங்க, இந்த நம்பருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல ஆளே இல்லாம லட்சக்கணக்கில் ஒருத்தன் ஓட்டு வாங்கினா அவன் எங்க இருக்கான்? ஓகேங்களா. இதுலயே நம்ம வந்து பெருசா ஜெயிச்சிட்டோம் மேடம். நம்ம தான் லட்சக்கணக்கில் ஓட்டு வாங்கினோம், நம்ம தான் ஒரிஜினல். இப்ப எல்லாம் பாக்குறவங்க குழந்தைங்க கொண்டு சொல்றது நீங்க தான் ஒரிஜினல் டைட்டில் வின்னார். பழைய கண்டஸ்டன்ட் உள்ள போய் சொன்னாங்கல்ல, பூர்ணிமா சொன்னாங்கல்ல, அவர் நல்லா கேம் விளையாண்டாரு, அவரு எவிக்ட் ஆனதும் நாங்க ஷாக்கா தான் இருந்தோம். ஓட்ஸ்ல நம்பர் 1 இருந்தேன் மேடம்.